पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 500 ஆண்டுகளுக்கு பின் ராகு குரு உருவாக்கும் நவபஞ்ச ராஜயோகம். இந்த 3 ராசிகளின் அதிர்ஷ்டமான கதவு திறக்க போகுதுங்க. வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி சுபயோகங்கள் மற்றும் ராஜயோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிழல் கிரகமான ராகு 2025ஆம் ஆண்டில் மே 18ஆம் தேதி மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்ல உள்ளார். கும்பராசியில் ராகு நுழைந்த பின்னாடி குரு பகவான் மிதுன ராசிக்குள் நுழைவார். இதனால் ராகு மற்றும் குருவின் நிலைகளால் நவபஞ்ச ராஜயோகம் உருவாக உள்ளது. இந்த ராஜயோகமானது சுமார் 500 ஆண்டுகளுக்கு பின் உருவாக உள்ளது. இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரவங்க இந்த ராஜயோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர். இதன் மூலம் தொழில் நல்ல வளர்ச்சியுடன் முன்னேற்றமான பாதையை நோக்கி போகுது. மேலும் நிதி நிலைமையில் நல்ல உயர்வை காண உள்ளாங்க. இப்போது 500 ஆண்டுகளுக்கு பின் ராகு மற்றும் குரு பகவானால் உருவாகும் நவபஞ்ச ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிங்க யாருன்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரவங்களுக்கு நவபஞ்ச ராஜயோகமானது திடீர் நிதி நன்மைகளை அளிக்க போகுது. மேலும் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பணிபுரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களிடையே உறவு வலுவடையும். வீட்டில் சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் கிடைக்கும். அரசு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கும். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரவங்களுக்கு நவபஞ்ச ராஜயோகத்தால் தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுதுங்க. ஏனெனில் ராகு முதல் வீட்டில் உள்ளார். அதுவும் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவாங்க. நிதி நிலைமையில் நல்ல உயர்வு ஏற்படும். சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரபலமாக ஆவீங்க. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிக்கிய பணம் கைக்கு சேரும். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மன அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அடுத்தபடியாக கன்னிராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரவங்களுக்கு நவபஞ்ச ராஜயோகத்தால் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணிபுரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பெலாம் இருக்குது. வேலை தேடி கொண்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கு இந்த காலம் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. ஏற்கனவே முதலீடுகளை செய்திருந்தால் இந்த காலத்தில் அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். வேலை தொடர்பாக குறுகிய அல்லது நீண்ட பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களையும் தரும் வகையில் இருக்க போகுது.